Happy day, dear children. Today, in your GK from 16th lesson, communication, there are many means of communication. Communication means interacting with people or sending messages or talking with people through various mediums. We have many modes of communication like the television, telephone. In this lesson, we'll be dealing with internet communication. Using internet, what are the things, how do we communicate? So regarding that, we'll be dealing in this lesson. A few internet communications are given below. See the Facebook, the Twitter, WhatsApp, and the graphene electronic paper. These are the four means of communication through the internet, and we'll be discussing each one in detail. First one is we'll get to know what is meant by internet communication. The internet is the global system of interconnected computer networks that use the internet protocol suite to link billions of devices worldwide. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இன்டர்நெட் தான் குளோபல்னா வேர்ல்டு வைடில் ஃபுல் வேர்ல்டுக்கும் கனெக்ட் பண்ணுறது, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னா சர்டன் கைட்லைன்ஸ், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். சும்மா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சு தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சூட் வச்சு தான் நிறையா பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் டிவைசஸ், ஆல் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆர் கனெக்டட் வேர்ல்டு வைட் யூஸிங் திஸ் இன்டர்நெட். இன்டர்நெட்க்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. இட் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் தட் கன்சிஸ்ட் ஆஃப், இது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்காக நிறைய கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறது தான் நம்ம நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டாக இருக்கிற, பப்ளிக்காக இருக்க, அகடமிக்கில், பிஸ்னஸ் ஓரியன்ட், கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாமே, அது லோக்கலாகவும் இருக்கலாம், குளோபல் நெட்வொர்க்காகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்க்டு, இது எல்லாமே எப்படி லிங்க் பண்ணியிருக்கு, அகடமிக் பர்பஸ்க்கு ஆன கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், ப்ரைவேட், பிஸ்னஸ் எல்லாமே வந்து லிங்க்ட் பை அ ப்ராட் அரே ஆஃப் எலக்ட்ரிக், ஒயர்லெஸ், ஆப்டிக்கல் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ப்ராட் அரேனா ரொம்ப நிறையா இருக்கிற மெட்டீரியல்ஸ் லைக் எலக்ட்ரிக்கலாக இருக்கணும், ஒயர் இல்லாமல் கூட இருக்கலாம், ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், ஆப்டிக்கல் நெட்வொர்க்கிங்காக கூட இருக்கலாம். யூஸிங் லைட், ஆப்டிக்கல் நெட்வொர்க்கிங் மீன்ஸ் யூஸிங் லைட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் விச் இஸ் ஃபாஸ்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் இஸ் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் நெட். இன்டர்நெட்டை ஷார்ட் ஃபார்மில் நம்ம நெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் யூ கம்யூனிகேட், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். முன்னே இமெயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃபேஸ்புக் வந்து ஒரு பாப்புலர் ஃப்ரீ சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட். சோஷியல் அப்படின்னா யார் கூட வேணால் பேசிக்கலாம் வேர்ல்டில் ஃபுல்லாக. தட் அலோஸ் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ், அதில் ஃபேஸ்புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டு க்ரியேட் ப்ரொஃபைல்ஸ், உங்களை பற்றின ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சம்மரி. அப்புறம் அப்லோட் ஃபோட்டோஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ அப்லோட் பண்ண, வீடியோ அப்லோட் பண்ண, அப்லோட்னா சென்ட் பண்ண மற்றவங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு. அண்ட் இஸ் ஆல்சோ யூஸ் டு சென்ட் மெசேஜஸ் அண்ட் கீப் இன் டச் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். யார் தெரிஞ்சவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கிட்டையும் டச்சில் இருக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறதுக்காக இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. திஸ் இஸ் அ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் விச் இஸ் ஃபார் ஃப்ரீ. ட்விட்டர் வந்துட்டு கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திஸ் ஒன் இஸ் ஆல்சோ அ ஃப்ரீ சோஷியல் நெட்வொர்க்கிங் மைக்ரோ பிளாகிங் சர்வீஸ். மைக்ரோ மீன்ஸ் ஷார்ட், ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை குயிக்காக ஆடியன்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, டெலிவர் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ரோ பிளாகிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக கன்வே பண்ணுறதுக்கு. இட் கேன் பி அரவுண்ட் 200 words. தட் அலோஸ் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ், இதுக்கும் ட்விட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அவங்க எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராட்காஸ்ட்னால் அவங்களோட மெசேஜஸை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கலாம். ஷார்ட் போஸ்ட் கால்ட் ட்வீட்ஸ். அவங்கள சென்ட் பண்ணுற இந்த ட்விட்டர் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்னா சாட்ஸ் ஆர் ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வாட்ஸ்அப், which everybody, we use WhatsApp to communicate now. We also use WhatsApp to send homeworks. So you know more about WhatsApp. WhatsApp என்னது ஒரு ஃப்ரீ டவுன்லோட் மெசேஞ்சர் ஆப். இது வந்து ஒரு மெசேஞ்சர் ஆப். இது வந்து நெட்டில் போய் பண்ணணும்னு இல்லை, இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மெசேஞ்சர் ஆப் அப்ளிகேஷனை. ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், என்ன ஃபோன் இருந்தால் தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? வாட்ஸ்அப் யூஸஸ் த இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம். எதெல்லாம் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம்? இமேஜஸ், ஆடியோ, வீடியோ அண்ட் அதர் ஃபார்மேட் ஃபைல்ஸ். மற்ற எந்த ஃபார்மேட் ஃபைல்ஸும் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஃபைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் கிராஃபீன் எலக்ட்ரானிக் பேப்பர். இந்த கிராஃபீன் எலக்ட்ரானிக் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேப்பர். இங்கே பார்க்குறீங்களா, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு சொல்லலாம். அது ரொம்ப தின்னாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். which allows you to display news and other means of communication efficiently. நியூஸ் அதில் எல்லாம் என்ன வேணால் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே, அதாவது எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது, கம்ப்யூட்டரில் பார்க்குறது எல்லாமே இந்த கிராஃபீன் எலக்ட்ரிக் பேப்பரில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். Chinese research have developed the world's first graphene electronic paper. சைனாவில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு சைனா ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராஃபீன் எலக்ட்ரானிக் பேப்பரை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. I'll show you the picture of graphene electronic paper. See, this is how the graphene electronic paper looks like. See, I'll show you another picture. This is the inside sheet which consists of conductors through allow electricity to pass through and work. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து இப்படி தான் அந்த ஷீட்டுக்குள்ளே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தின் ஷீட்டாக இருக்கும். உள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நிறைய இமேஜஸ், வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணுவோம். ரொம்ப கிளியராக இருக்கும், வெரி ஹை குவாலிட்டி, ஸோ பிரைட், அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் த ஆப்டிக்கல் டிஸ்பிளே which will be much brighter. It is a very thin, bendable, energy efficient and portable. போர்ட்டபிள்னால் ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் எங்கே வேணாலும். அந்த மாதிரி இருக்கிற கிராஃபீன் பேப்பர்ஸ் இதுக்கு பேர். So now we'll see answer the following questions. Your book back. First one is, what is internet? You will be writing the full para. Internet is the global system of interconnected computer networks that uses the internet protocol suite to link billions of devices worldwide. Second one is, what is Facebook? Facebook is a popular free social networking website that allows registered users to create profiles, upload photos and videos, send messages, and keep in touch with friends, families, and colleagues. Third one, what is WhatsApp? WhatsApp is a free to download messenger app for smartphones. WhatsApp uses the internet to send messages, images, video, audio, and other file formats. Fourth one, which country developed the electronic paper first? What's your answer? Yes, it is China. Last one answer is China. So that's all for today's class. Thank you.